ஆற்று வாழ்வியல் நிகழ்வில் நினைவுகளை தணித்துக் கொள்ளுங்கள் எனும் பொருளில் ஐயா சிவ கதிரவன் அவர்களின் மனம் பற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். நினைவு நிலை என்பது பற்றி நாம் ஏற்கனவே மனம் என்ற கருத்தில் பேசுகிற போது பகிர்ந்து கொண்டோம். கூடுதலாக நினைவு நிலை பற்றி விரிவான கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக மனிதனுடைய இயங்கு முறையில், வாழ்க்கை முறையில் மனிதன் ஆறறிவு கொண்டவன் என்பதை நாம் பாடங்களில் பார்த்திருக்கிறோம். அவற்றை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இந்த ஆறாம் அறிவாக மனம் இருக்கிறது, உணர்வு என்கிற இயல்பு இருக்கிறது, இயங்குமுறை இருக்கிறது. அந்த வகையில் மனிதனுடைய வாழ்வு அமையப்பெற வேண்டும் என்பது நம் கருத்து. அது குறித்து கூடுதலான சில புரிதல்களை நாம் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். மனிதர்கள் என்பவர்கள் அல்லது ஒரு தனி மனிதன் என்பவர் உணர்வில் வாழ வேண்டும் என்பது அடிப்படை. உணர்வில் வாழ வேண்டும் என்றால் உணர்வு வழிகாட்டுகிற வழிகாட்டலின்படி வாழ வேண்டும். உணர்விற்கு இனிமையான தன்மையில் வாழ வேண்டும். உணர்வு இசைவு போக்கில் வாழ வேண்டும் என்பதுதான் உணர்வில் வாழ்வது. மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. ஆறாம் அறிவாக மனம் அமையப்பட்டிருக்கிறது. மனம் என்பது ஒரு சான்றுக்காக நாம் புரிந்து கொள்ளலாம். முன்பே வேறொரு பாடக்குறிப்பை நாம் பார்க்கிற போது மனிதன் இயற்கையான படைப்பு, இயற்கையாகவே உருவான உருவாக்கம். மனிதனுக்கு உள்ளும் புறமும் இயற்கை சூழ்ந்து இருக்கிறது. இந்த பேரண்டம் சூழ்ந்திருக்கிறது. மனிதனுடைய இயங்குமுறை இந்த பேரண்டத்தினுடைய இயங்குமுறையினுடைய மிகச் சிறு தோற்றம். ஒப்பிட்டு பார்க்கையில் பேரண்டத்தினுடைய இயக்கமும் மனிதனுடைய இயக்கமும் ஒத்த தன்மையில் இருக்கிறது. எனவே அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்ற மெய் மொழியெல்லாம் வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். இந்த ஒப்பிட்டு பார்க்கிற காரண காரிய அடிப்படையில் மனிதனுக்கு உடல் இருக்கிறது என்பதற்கு ஒப்பாக இந்த நிலத்திற்கு, பூமிக்கு பூமிதான் உடலாக இருக்கிறது. பூமிக்கு வெளியில் பூமியினுடைய உணர்வு நிலையாக மனம் இருக்கிறது. இன்று பல பெயர்களில் நாம் பார்க்கிறோம். பூமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு உயிர் காற்று இருக்கிறது, ஓசோன் படலம் இருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞான கருத்துக்கள் ஆவணப்படுத்துகின்றன. இந்த கருத்துக்கள் கூறுகிற இந்த நிரூபணங்கள் எல்லாமும் பூமியினுடைய மனம் என்ற பகுதிக்குள் இருக்கிறது. இந்த நிலப்பரப்பு, இந்த உருளையாக இருக்கிற நிலப்பரப்பு தன்னை சுற்றி இருக்கிற அல்லது தன் மீது படர்ந்திருக்கிற, தன்னை நம்பி இருக்கிற பல வகையான உயிரினங்களை, உணர்வு நிலைகளை உள்ளிழுத்துக் கொள்கிறது, அரவணைத்துக் கொள்கிறது.
அப்படியான ஒரு உணர்வோடு இருக்கிறது. அந்த உணர்வு பூமிக்கு மனம். அந்த உணர்வு எல்லையிலேயே காற்று இருக்கிறது, உயிர்க்காற்று இருக்கிறது, மற்ற காற்று வகைமைகள் இருக்கின்றன, நகர்வு இருக்கின்ற நகர்வுகள் இருக்கின்றன, உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. அம் சூரியனில் இருந்து வருகிற ஒளியினை முறைப்படுத்துகிற முறைப்பாடுகள் இருக்கின்றன. பேரண்டத்தில் நகர்கிற எல்லா நகர்வுகளையும் ம் நேர்த்தியாக உள்கிரகித்துக் கொள்கிற கிரகிப்பு முறைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் பூமி கோளத்தினுடைய மன எல்லை. இப்படியான ஒரு மன வடிவம் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறது. இந்த தனி மனிதனினுடைய மன வடிவம் அவரைச் சுற்றி இருக்கிற சூழல் மீது எல்லாவற்றையும் உள்கிரகித்துக் கொண்டு, அந்த உடலினுடைய இயக்கத்திற்கு பொருத்தமான வகையில் அவற்றை நெறிப்படுத்தி, வாழ்வை மேன்மையாக வாழ்வதற்குரிய வழிகாட்டலை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஒப்பீட்டின் வழியாக நாம் முடிவு செய்கிற காரண காரிய பார்வை. இந்த காரண காரிய பார்வையின் அடிப்படையில் இந்த ஒப்பீடை புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் மனிதனுடைய மனம் என்பது அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. வழிகாட்டும் என்பதுதான். வழிகாட்டல் என்பது யாரோ ஒருவர் கைப்பிடித்து கொண்டு போய் வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுவார் என்பதாக பொருள் அல்ல. அப்படியான பொருள் அன்று அது. வழிகாட்டல் என்பது உங்களுக்கு பொருத்தமான உந்துதலை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். அதுதான் வழிகாட்டல். இந்த நேரத்தில் இந்த வேலையை, இந்த நேரத்தில் இந்த கருத்தை, இந்த நேரத்தில் இந்த செயல்பாடை, இந்த நேரத்தில் இந்த வினை புரிதலை மேற்கொள்ளலாம், கையாளலாம், பயணிக்கலாம் என்கிற ஒரு பொருத்தப்பாட்டை உங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருப்பதற்கு வழிகாட்டுதல் என்று நாம் கூறுகிறோம். இந்த நேரத்தில் இந்த கருத்தை பேசலாம், இந்த கருத்தை வெளிப்படுத்தலாம் என்று உங்களுக்கு உந்துதலாக ஒரு பொருத்தப்பாட்டை அறிவிக்கும். இந்த நேரத்தில் இவ்விடத்தில் நாம் வினை புரியலாம், வினையாற்றலாம் என்று ஒரு பொருத்தப்பாட்டை உங்களுக்கு அறிவிக்கும். இந்த நேரத்தில் எந்த வினையும் நாம் முன்னெடுக்கக்கூடாது என்று ஒரு ஒரு தடையை உங்களுக்கு உணர்த்தும். இவையெல்லாம் வழிகாட்டுதல். இப்படியான வழிகாட்டுதல் நபருக்கு நபர், தனிநபருக்கு தனிநபர் வேறு வகையாக வழிகாட்டல் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வழிகாட்டல் மனம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது. வழிகாட்டல் என்பது ஒரு பொருத்த பொருத்தமான உந்துதல். உங்களுக்கு ஒரு பொருத்தம் குறித்து உங்களுக்கு ஏற்படுகிற உந்துதல். ஒரு ஒரு வகையான ஒரு நெறிப்பட்டு பொருந்திக் கொள்வதற்கான உந்துதல் என்று அவற்றிற்குள் நாம் பேச முடியும். கூடுதலாக இந்த இந்த பாடத்திற்கு இந்த கருத்து போதுமானது. வழிகாட்டல் என்பது அதுதான். மனம் காட்டுகிற வழி என்பது, நீங்கள் நிற்கிற சூழலில், நீங்கள் வாழ்கிற சூழலில் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம், எவ்வாறு செய்யலாம் என்று உங்களுக்கு முறை சொல்கிற, நெறி நெறி சொல்கிற, பொருத்தப்பாடு சொல்கிற ஒரு உந்துதல் என்பதுதான் வழிகாட்டல். அந்த வகையில் மனம் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த வழிகாட்டலுக்கு பெயர் உணர்வு. இது உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். உணர்வு என்பது இதுதான். இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் அல்லது இந்த உணர்வின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் இயல்பான வாழ்க்கை முறை. உங்கள் வாழ்க்கை முறையை இந்த முறையோடு, இந்த முறைமையோடு வழிகாட்டுதல் நிகழ்கிற, உணர்வு நிகழ்கிற முறைமையோடு உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இயல்பான வாழ்க்கை முறை. அதுதான் மனிதர்களுக்கான வாழ்க்கை முறை. ஆனால் இன்று என்ன நிகழ்கிறது என்றால், நினைவுகளின் வழியாக நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுவதுமாக நினைவுகளின் வழியாகத்தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவுகள் என்பது என்ன என்றால், அது ஒரு தனியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அ
மிக மிக இன்றியமையாத குறிப்பு. அது ஒரு பாடக்குறிப்பு. முழுக்க நினைவுகள் வழியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால், அந்த பேச்சினுடைய குறிப்பு, கருத்து உங்கள் நினைவுகளின் வழியாக வெளிப்படுகிறது என்று நாம் அந்த அளவிலேயே புரிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் சற்று ஆழமாக இவற்றை புரிந்து கொள்வீர்கள் என்றால், ஒரு உணவை ஒரு உணவை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். ஒரு இருப்பிடத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். ஒரு உடையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று 3 விதமான தேர்வு இருக்கிறது. ஒரு உணவை தேர்வு செய்கிறீர்கள் என்றால், அந்த உணவு பற்றி உங்களுக்கு இருக்கிற மதிப்பீடு அல்லது நினைவு குறிப்பு தான் அந்த உணவை உங்களுக்கு தேர்வு செய்ய வைக்கிறது. இந்த உணவு இனிப்பாக இருக்கும். இந்த உணவு சுவையாக இருக்கும். இந்த உணவு உங்கள் கருத்துப்படி நலம் தருவதற்குரியதாக இருக்கும். இந்த உணவு உங்களது நம்பிக்கையின்படி எளிமையான செரிமானத்திற்கு உதவியாக இருக்கும் என்று உங்களது பழைய நினைவு குறிப்புகளின் வழியாக அந்த உணவு பற்றி ஒரு முடிவு எடுக்கிறீர்கள். இதே போன்ற முடிவுகள் உங்களது இருப்பிட தேர்வில் நிகழும். இந்த இடத்தில் இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும். இந்த இடத்தில் நான் வாழ்வது பணி இடத்திற்கு சென்று வருவதற்குரிய வாய்ப்பாக இருக்கும், இலகுவாக இருக்கும். இந்த இடத்தில் படுத்தால் தான் எனக்கு உறக்கம் வரும். அப் என்றெல்லாம் நீங்கள் நினைவு குறிப்புகளிலிருந்து உங்கள் உறைவிடத்தை தேர்வு செய்வதும் இருக்கும். உடையில் இதைப் போன்றே நிலைப்பாடுகள். இந்த உடை எனக்கு பிடித்த உடை, இந்த நிறம், இந்த வண்ணம் எனக்கு பிடித்த வண்ணம். இந்த உடை அ சென்ற முறை நான் இந்த உடையை தேர்வு செய்து வைத்திருந்தேன். எடுக்க முடியாமல் போய்விட்டது. எனவே இந்த முறை இந்த உடை எனக்கு அவசியமாக இருக்கிறது என்று உங்களது நினைவு குறிப்புகளிலிருந்து உங்களது செயல்பாடுகள், உணவு வழக்கம், உறைவிட வழக்கம், உடை வழக்கம், வழிபாட்டு வழக்கம் உட்பட உங்களது நினைவுகளின் வழியாகவே நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் ம் வேறு வேறுபட்ட கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உங்கள் நினைவுகளின் வழியாக நீங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அமர்வது, நீங்கள் நிமிருவது, நீங்கள் நடப்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் உரையாடுவது, ஒரு கருத்தை உருவாக்குவது, மறுப்பது என்று எல்லா வகைமைகளிலும் உங்கள் நினைவுகள் தான் மையமாக செல்வாக்கு செலுத்துகிறது. இந்த நினைவுகள் என்பது உங்கள் அறிவினுடைய சேகரிப்பால் வந்தவை. உங்கள் கண்கள் வழியாக பார்த்த காட்சிகளை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் காதுகள் வழியாக கேட்ட ஒலி அமைப்பை, ஒலி குறிப்புகளை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். உங்கள் மூக்கின் வழியாக அ நுகர்ந்த நாற்றங்களை, துர்நாற்றங்களை நினைவில் வைத்திருப்பீர்கள். நீங்கள் உராய்வின் வழியாக பெற்றுக்கொண்ட செயல்பாடுகளை நினைவில் வைத்திருப்பீர்கள். இந்த நினைவு குறிப்புகளின் வழியாக உங்களது அன்றாட செயல்பாடுகளை தொகுத்துக் கொள்வீர்கள். இது அடிப்படை. இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், நினைவில் இருக்கிற உங்கள் காதுகளில் கேட்ட எல்லா ஒலிகளும் உங்களுக்கு நினைவில் இருக்குமா? கண்களில் பார்த்த எல்லா காட்சிகளும் நினைவில் இருக்குமா? நாற்றம் உணர்ந்த எல்லா நுகர்வு குறிப்புகளும் நினைவில் இருக்குமா? சுவைத்த எல்லா உணவுப் பொருட்களும் நினைவில் இருக்குமா? என்றால் இல்லை. எவை நினைவில் இருக்கும் என்றால், உங்களுக்கு இன்பம் தந்த எல்லாமும் நினைவில் இருக்கும். நீங்கள் சுவைக்கிற போது உங்களுக்கு இன்பமாக இருக்கும் என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். அல்லது உங்கள் இன்பம் மறுக்கப்பட்டால் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். இந்த 2ஐ தவிர உங்களுக்கு நினைவில் ஏற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான குறிப்புகள் இப்படித்தான் வகுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு இன்பமான ஒரு உணவை உட்கொள்வீர்கள் என்றால், அது உங்கள்
இன்பத்தின் வழிப்படி அந்த உணவு பொருத்தமாக இருக்கும் என்று கருதுவீர்கள் என்றால், அந்த உணவை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். அந்த சுவையை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். அந்த சுவையின் அடிப்படையில் மீண்டும் வாய்ப்பு வருகிறபோது, அந்த வாய்ப்பில் அந்த சுவை கொண்ட உணவை தேடுவீர்கள். அதற்கு எ மாற்றாக உங்கள் இன்ப இன்பத்தை இன்பத்திற்கு எதிரான சுவையை அந்த உணவு வைத்திருக்கும் என்றால், அந்த உணவையும் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். இந்த 2 நினைவு நிலையிலும் மெய்ப்பொருளாக இருப்பது உங்களது இன்பம். உங்க சுவை வழங்குகிற இன்பம். இவ்வாறே இன்பத்தை மையமாக வைத்து, சுவை இன்பத்தை, நுகர்வு இன்பத்தை, காட்சி இன்பத்தை, ஒலி இன்பத்தை, உராய்வு இன்பத்தை என்று உங்கள் இன்பத்தை மையமாக வைத்து உங்கள் நினைவுகள் வளர்க்கப்படுகின்றன. இது மி மிக மிக அடிப்படையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இந்த இன்பக் குறிப்புகளில் இருந்து உங்கள் ஒட்டுமொத்தமான இயங்கு முறையும், தேர்வு முறையும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த இன்பக் குறிப்புகள் என்பது எவ்வாறு இருக்கின்றன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இவ்வாறு நினைவுகள் உருவாகின்றன. நினைவுகள் என்பது இன்பத்தை அடிப்படையாகக் கொண்டவை என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். இந்த இன்பக் குறிப்புகளை வைத்துக் கொண்டுதான் நம் வாழ்க்கை முறையை அன்றாடம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த காரணத்திற்குள் பார்க்கிறபோது, இந்த காரண காரியத்திற்குள் நின்று பார்க்கிறபோது, உங்கள் அறிவு என்பது இன்பத்திற்கானது. உங்கள் கண்கள் வழியாக ஒவ்வொரு உயிருக்கும் எத்தனை வகைப்பட்ட அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அறிவின் வழியாக அவை இன்பத்தை பெற்றுக்கொள்கின்றன. இன்பமாக இருக்கின்றன. நீங்கள் வழக்கத்தில் இருக்கிற இன்பம் என்ற சொல்லுக்கு நாம் வைத்திருக்கிற கேளிக்கைகளும், கொண்டாட்டத்தையும் இவற்றில் பொருத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு மரம், ஒரு செடி ஓரறிவு பெற்று வளர்கிறது என்றால், அது இன்பத்தோடு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஈரறிவு அவற்றைப் போலவே நா வழியாக இன்பத்தை பெற்றுக்கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்கிறது. உராய்வின் வழியாக இன்பத்தை பெற்று தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறே ஒவ்வொரு வகைமையிலும் அறிவு வழங்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும் இன்பத்தை வழங்கப்பட்ட அறிவின் வழியாக பெற்றுக்கொண்டு அந்த வாழ்வை நிறைவு செய்கின்றன. இந்த இன்பத்தை எது பெற்றுக்கொள்கிறது? அந்த உயிரின் உள்ளே இன்பத்தை பெற்றுக்கொள்கிற இயங்குமுறை என்ன என்பது சிந்தனை முறை சம்பந்தப்பட்டது. சிந்தனை முறை குறித்து நாம் விரிவாக இன்னொரு பகுதியில் பேச வேண்டும். ஆனால் அடிப்படையில் அறிவு என்பது இன்பத்தோடு தொடர்புடையது. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 5 கூடுதலாக 1 6 அறிவும் உங்களது இன்பத்தோடு தொடர்புடையது. மிக நெருக்கமான தொடர்புடையது. இன்பம் நுகருவதற்காகவே, இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நுகரும் என்ற வார்த்தை வேறு பொருளில் வழங்கப்படுகிறது. இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே உங்கள் அறிவு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் இன்பத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த இன்பம் பெற்றுக்கொள்ளும் இந்த வகைமைகள் பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வகையிலேயே உங்களது நினைவு குறிப்பு மனம் என்று நினைத்துக்கொண்டு உங்களை வழிநடத்துகிறது. இவையெல்லாம் நினைவு குறிப்பு என்று நீங்கள் துல்லியமாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் 5 வகைப்பட்ட அறிவு வளர்ச்சியும் இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்பத்தை பெற்றுக்கொண்டு இயங்கு முறையில் பொருத்திக் கொண்டு அவை இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இன்பம் சூழ இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இவற்றில் மனிதர்களுக்கு மட்டும் இந்த இன்பம் குறித்த நிலையில்
வேறு சில கருத்துக்களும், வேறு சில வெளிப்பாடுகளும் இருக்கின்றன. அவை சிந்தனா முறை என்கிற கருத்துக்களில் நாம் பார்க்கலாம். அடிப்படையில் மனிதர்களுக்கு இந்த இன்பம் குறித்த அந்த நினைவு குறிப்புகளை தொடர்ந்து தக்க வைப்பதற்குரிய நுட்பத்தை மனிதர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள். நினைவு குறிப்பு என்பது இந்த தக்க வைக்கும் நிலையோடு தொடர்புடையது. இவையெல்லாம் சிந்தனா முறை குறித்த பாடத்தோடு நாம் பொருத்தி பார்க்கிற போது இன்னும் முழுமையான புரிதலை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் இன்பம் என்பது எவ்வாறு நிறைவு பெறுகிறது, எவ்வாறு பொருந்தி போகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த பூமியினுடைய ஒரு இயங்கு துகள் ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு புலி. ஒரு சான்றாக சொல்கிறேன். காற்றில் வாழ்கிற ஒரு புலி இந்த பேரண்டத்தினுடைய ஒரு இயங்கு துகள். ஒரு சிறிய துகள். இந்த சிறிய துகள் இந்த பேரண்டத்திற்குள் தன்னை பொருத்திக் கொள்வதற்காக அந்த சிறிய துகளுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது வெளியிலிருந்து ஒன்றை கிரகித்து தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தக்க வைப்பிற்கு அந்த புலியினுடைய பசி என்று பெயர். அது தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த தக்க வைப்பு உந்துதல் ஏற்படுகிற போது வெளியிலிருந்து ஒரு மானை எடுத்து உட்கொள்கிறது. இது இன்பமாக செய்கிறது. இதற்குள் ஒரு இன்பமாக நிகழ்வு இயங்குமுறை ஒன்று நிகழ்கிறது. இப்படி இந்த பேரண்டம் முழுவதும் இருக்கிற சிறு சிறு துகள்கள் இயங்குவதற்கு உந்துதலாக ஒன்றை கிரகித்து தன் இயக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு இந்த பேரண்டம் முழுவதும் இருக்கிறது. அந்த வகையில் இயங்குவதன் வழியாகவே அவை பொருத்தமாக இருக்க முடியும். புலி இந்த பேரண்டத்திற்குள் சிறிய துகளாக இருந்தாலும், சிறிய உயிரியாக இருந்தாலும், தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்கிற இயங்கு முறையில் பேரண்டத்திற்கு வெளியில் இருக்கிற வேறொன்றை ஈர்த்து தனக்குள் பொருத்தி தன் வாழ்வை நிலைப்படுத்திக் கொள்வதற்கான பொருத்தப்பாடு அதற்கு அந்த பசியை உணர்த்துகிறது. வேறொரு உயிரென்ற நாம் மனிதநேய கருத்தோடு இவற்றை வேண்டாம், பார்க்கக்கூடாது. இது ஒரு இயங்கு முறை. இந்த பேரண்டத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய தன்மையோடு ஒரு மான் குட்டியை உண்டு தன் இருத்தலை பொருத்திக் கொள்கிறது. இப்படி பொருத்திக் கொள்கிற நிலையிலேயே உந்துதல் ஏற்படுகிற போது அந்த உந்துதலின் வழியாகவே நாம் பார்க்கிறோம், நாம் சுவைக்கிறோம், நாம் கேட்கிறோம். எல்லா வினையாற்றலும் அவ்வாறே இருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் இதுவே விதி. இதுவே பொருந்தி நிற்கிற விதி. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பேரண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு உயிரும் தன் இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவற்றிற்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவின் வழியாக தன் பொருத்தப்பாட்டிற்கு உரிய உட்கிரகிப்பை நிகழ்த்தி பொருத்தப்பாட்டிற்குரிய உந்துதலின் பேரில் உட்கிரகித்து தன்னை தக்க வைத்துக் கொள்கின்றன. அவை காட்சியின் வழியாக தம்மை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஒளியின் வழியாக தம்மை தக்க வைத்துக் கொள்ளலாம். தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய நுகர்வின் வழியாக தன்மை தக்க வைத்துக் கொள்ளலாம். இப்படி தமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவின் வழியாக தம்மை இந்த இருத்தலோடு, இந்த பேரண்டத்தோடு பொருத்திக் கொள்வதற்குரிய வேலையை அவை செய்து கொண்டே இருக்கின்றன. அவற்றிற்கு இன்பமும் இருக்கிறது. இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு எவ்வாறு நிகழ்கிறது என்று புரியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி தம்மை தக்க வைத்துக் கொள்கிற பொருத்தப்பாட்டோடு தம்மை தக்க வைத்துக் கொள்கிற நிலையில் இருக்கும் வரை உங்களுக்கு நினைவு இருக்காது. நீங்கள் எப்பொழுதும் உங்களை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அளவிலேயே
நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு நினைவே இருக்காது. இது நினைவு என்கிற மிக முக்கியமான குறிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பாடத்தினுடைய நோக்கம், நீங்கள் நினைவற்று இருப்பதன் வழியாகவே இந்த வாழ்வை முழுமையாக வாழ முடியும். ஏனென்றால் நாம் நினைவின் வழியாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் முன்பே சொன்னது போல, நமது மொத்த இயக்கமும் நினைவின் வழியாகவே இருக்கிறது. எனவே நினைவிலிருந்து நீங்கள் விடுபட்டு வாழ வேண்டும். அல்லது நினைவை குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்திக் கொள்கிற புரிதல் வேண்டும். ம் நான் நடைமுறை சான்று ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நினைவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறீர்கள். 5 பேருக்கு உணவு உற்பத்தி செய்ய வேண்டும். அ ஒருவருக்கு எவ்வளவு உண்பார் என்று நீங்கள் ஒரு கணக்கு வைத்திருக்கிறீர்கள். 5 பேருக்கும் அ உணவு உற்பத்தி ஆயிற்று. ஒருவர் 3 தோசை சாப்பிடுவார் என்று வைத்துக்கொள்வோம். 5 பேருக்கு 15 தோசை. இந்த 5 பேருக்கு 15 தோசையை நீங்கள் அடுக்கி விட்டீர்கள். இப்பொழுது 5வது இருக்கிற நபர் 2 தோசை மட்டும் சாப்பிடுகிறார். அவருக்கு பொருந்தவில்லை என்பதால் ஒரு தோசையை குறைத்துக் கொண்டார். இப்போது 15 தோசையில் 14 தோசை உண்ணப்பட்டது. மீதமும் இருக்கிற தோசை பொருத்தமில்லாதது. இந்த 5 பேருக்கு பொருத்தமில்லாத அளவிலே நீங்கள் தோசை செய்திருக்கிறீர்கள். தோசையை சமைத்திருக்கிறீர்கள். பொருந்தும் என்று சமைத்தீர்கள். அல்லது பொருந்த வேண்டும் என்று சமைத்தீர்கள். அ நிஜ சூழலில் பொருந்தவில்லை. ஒருவருக்கு மீதம் ஒன்று இருக்கிறது. இந்த ஒன்று நினைவு. பொருந்தாத செயல்முறையில் மீதம் விழுகிற ஒன்று நினைவு. உங்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு மட்டும். நீங்கள் ஒரு ஒரு ஆடையை தேர்வு செய்கிறீர்கள். ஒரு ஆடையை தேர்வு செய்கிறபோது, அந்த ஆடையினுடைய பயன்பாடு ஒரு 3 மாத காலத்திற்கு இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதைப் பற்றி வேறு கருத்துக்கள் இல்லை. அந்த ஆடை ஒரு 3 மாதத்திற்கு நமக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். அது ஒரு மழைக்காலம் அல்லது மழைக்காலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மேலங்கி. நீங்கள் அந்த ஆடையினுடைய வகைமையில், அந்த ஆடையை தேர்வு செய்த வகைமையில், அந்த ஆடையை தேர்வு செய்தீர்கள். 2 மாதத்தில் மழை நிறைவு பெற்றது. மழை இல்லை. 2 மாதத்திற்கு பிறகு மழை இல்லை. மீதம் இருக்கிற 1 மாதம் அந்த ஆடை உங்களிடம் இருப்பது என்பது உங்களது நினைவு. அந்த ஆடை நினைவாகவே இருக்கும். 3 மாதத்திற்கு பிறகு அந்த ஆடையினுடைய காலம் நிறைவு பெறும் என்று வைத்துக் கொண்டால், அந்த நிறைவு பெறும் காலம் வரை நிறைவு என்பது அந்த ஆடை வேறொரு பயன்பாட்டிற்கு சிதைவுறும் அல்லது பயன்பாட்டிற்கு செல்லும். இந்த இந்த அடுத்த பயன்பாட்டிற்கு அந்த ஆடை செல்லும் வரை, அந்த ஆடை உங்களது நினைவாகவே உங்களிடம் நினைவாகவே இருக்கும். 3 மாதம் தாங்கும் என்று நீங்கள் ஒரு இலையை மடித்து, அந்த இலையினுடைய தன்மை உணர்ந்து 3 மாதத்திற்கு ஒரு இலையை ஒரு அங்கி போல் செய்து கொண்டு வைத்திருக்கிறீர்கள். செய்து கொண்டீர்கள். அந்த அங்கியை பயன்படுத்துகிறீர்கள். 2 மாதம் மழை பெய்கிறது. 2 மாதத்திற்குள் அந்த அங்கியை முழுமையாக பயன்படுத்துகிறீர்கள். இப்போது மழை நின்றுவிட்டது. ஆனால் இந்த அங்கி இலையால் செய்யப்பட்ட அங்கி அடுத்த கட்டத்திற்கு சிதைவிற்கு உள்ளாவதற்கு அல்லது பயன்பாட்டிற்கு செல்வதற்கு இன்னும் 1 மாத காலம் இருக்கிறது. இந்த 1 மாத காலம் என்பது அந்த அங்கி குறித்த நினைவு. இதுதான் நினைவு. உங்களுக்கு பொருத்தப்பாட்டிற்குரிய அளவிலிருந்து கூடுதலாக ஒன்றை நீங்கள் இணைத்துக் கொள்வீர்கள் என்றால், பொருத்தம் என்று மதிப்பீடு செய்து நீங்க இணைத்துக் கொள்வீர்கள் என்றால், இந்த இணைப்பு பொருத்தம் நிறைவு பெற்றவுடன் மிஞ்சுகிற போது நினைவாக இருக்கும். இது அடிப்படையான நினைவு பற்றிய அ புரிதல். இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைப் போலவே உங்கள் பொருத்தத்திற்கு உரிய
அளவில் பொருத்தம் உணர்ந்து பொருத்தம் பற்றி நம்பிக்கையோ, மதிப்பீடோ செய்யக்கூடாது. பொருத்தம் உணர வேண்டும். மனம் பற்றி பேசுவதற்குரிய மிக முக்கியமான கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவற்றிலிருந்து நீங்கள் பொருத்தம் என்பதற்குரிய விடைகளை கண்டுகொள்ளலாம். பொருத்தம் என்பது உணர்தலின் அடிப்படையில். பொருத்தத்தின் அடிப்படையில் அல்லது உணர்தலின் அடிப்படையில் இந்த சுவை இவ்வளவு எனக்கு பொருத்தமானது என்று கச்சிதமான பொருத்த அளவில் சுவையை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அது நினைவாக மிஞ்சாது. கச்சிதமான அளவில் நாற்றத்தை உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் அவை நினைவாக மிஞ்சாது. நன்றாக இருக்கிறது என்று அல்லது நன்றாக இருக்கும் என்று, நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பிக்கையின் பேரிலோ, கூடுதல் மதிப்பீட்டின் பேரிலோ, கூடுதலான சுவையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்கள் பொருத்தப்பாட்டிற்கு அதிகமாக இருக்கிற எல்லாமும் நினைவாகவே இருக்கும். இது உரையாடலில், உறவாடலில், வழிபாடுகளில், உணவில், உடையில், உறைவிடத்தில் எல்லாமும் இப்படியே இருக்கும். உங்கள் நினைவுகள் எல்லாமும் உங்கள் பொருத்தப்பாட்டினுடைய உணர்வை மறுதலித்து, உங்கள் பொருத்தப்பாட்டிற்குரிய உணர்வை நீங்கள் கைவிட்டு, உங்கள் மதிப்பீட்டிலிருந்து, உங்கள் நம்பிக்கையிலிருந்து, உங்கள் விருப்பங்களிலிருந்து, விருப்பம் என்பது உங்கள் ஆசையிலிருந்து, நான் ஆசை என்று விருப்பம் என்பதற்கு வேறு ஒரு பொருள் இருக்கிறது. உங்கள் ஆசையிலிருந்து பெற்றுக்கொண்டவை. உங்கள் பொருத்தத்திற்கு மேலாக அவை இருக்கின்றன. பற்றாக்குறை என்பது கூட சிக்கல் இல்லை. நீங்கள் 3 மாதம் மழையில் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு இலையை கட்டிக் கொள்கிறீர்கள். உங்கள் அங்கிக்காக ஒரு இலையை தைத்துக் கொள்கிறீர்கள் என்றால், மழை 5 மாதம் பெய்கிறது என்றால் கூட, அந்த நைந்த சிதைவான இலையை வைத்துக்கொண்டு நீங்கள் 5 மாதத்திற்கு பற்றாக்குறையோடு வாழ்ந்து விட முடியும். அங்கு நினைவு பிரச்சனையே இல்லை. நினைவு குறிப்பே இருக்காது. ஆனால் நீங்கள் பொருத்தம் உணராது மதிப்பீடு முறையில் உங்களை சுற்றி இருக்கிற ஒன்றின் மீது பேராசை கொண்டு ஒன்றை தீர்மானிப்பீர்கள் என்றால், உங்கள் பொருத்தம் நிறைவு பெற்றவுடன் அவை மிஞ்சி நிற்கிற நினைவாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த நினைவே உங்களை தொடர்ந்து இயக்கும். உங்கள் அறிவு வழியாக எவ்வளவு உராய்வு வேண்டும் என்று நீங்கள் பொருத்தம் உணர்ந்து உங்கள் வினையாற்றுவீர்கள் என்றால், உங்களுக்கு உராய்வு என்பது நினைவாக இருக்காது. எவ்வளவு உணவு வேண்டும், எவ்வளவு சுவை வேண்டும் என்று பொருத்தம் உணர்ந்து சுவைப்பீர்கள் என்றால், உங்களுக்கு சுவை மிஞ்சாது, நினைவும் இருக்காது. இதைப் போலவே உங்களது வழி, உங்களது மூச்சு உணர்ந்து, நாற்றம் உணர்ந்து, அவற்றிற்குள் இருக்கிற பொருத்தத்தை உணர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், அவற்றிற்குள்ளும் நினைவு தேங்காது. இவ்வாறே ஒளியும், கண்ணும், காட்சியும். உங்கள் பொருத்தம் உணர்ந்து ஒரு காட்சியை பார்ப்பீர்கள், உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்றால், அவை உங்களை தக்க வைக்கும். கூடுதலாக பெற்றுக்கொள்கிற காட்சி உங்கள் நினைவாக உங்களிடம் தேங்கிக் கொண்டே இருக்கும். இவையெல்லாம் நினைவுகள். எனவே நீங்கள் பொருத்தப்பாடோடு வாழ வேண்டும் என்பதும், உங்கள் விருப்பத்திலிருந்து, மதிப்பீடுகளிலிருந்து உங்கள் வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதும், அடிப்படையில் மனம் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்றியமையாத பாடம். நீங்கள் இதுவரை நினைவாக வைத்திருக்கிற எல்லாமும் பொருத்தம் உணராது செய்தவை. சுவையாக இருப்பது, உங்களது உராய்வாக இருப்பது, சுவையாக இருப்பது, நாற்றமாக இருப்பது, நுகர்வாக இருப்பது மற்றும் செவியாக இருப்பது, ஒளியாக இருப்பது, காட்சியாக இருப்பது. இவை நினைவு குறிப்புகள் இருக்கின்றன. நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சான்று சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் விரிவாக அவை புரிந்து கொள்ள முடியும் அவற்றை. உங்களுக்கு இரவு நேரம் நீங்கள் உறங்க வேண்டிய தன் பொறுப்பு இருக்கிறது.
உங்கள் ஆசையின் காரணமாக ஒரு தொலைக்காட்சி பார்க்கிறீர்கள். இரவு நேரத்திற்கு முற்றும் பொருத்தமில்லாத பார்வை நிலை அது. பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியதில்லை, பார்க்கக்கூடாது. பொருத்தமில்லாத செயல்பாடு அது. உங்களை இரவில் பொருத்திக் கொள்வதற்கு இந்த காட்சி அவசியமில்லை. இரவில் நீங்கள் கண்களை மூடி உறங்க வேண்டியது இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காட்சியை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த காட்சி பொருத்தமில்லாத நிலையில் பார்க்கிறீர்கள், அல்லது உங்கள் பேராசை கொண்டு பார்க்கிறீர்கள். உங்கள் வேறு ஒரு மதிப்பீடு கொண்டு பார்க்கிறீர்கள். நாளைய பற்றிய மதிப்பீடிலிருந்து பார்க்கிறீர்கள். இந்த பார்வையின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்வது கூடுதலான பொருத்தப்பாடுக்கு கூடுதலான காட்சி வடிவங்கள். இவை எல்லாமும் நினைவாக சேகரிக்கப்படும். இசை கேட்கிறீர்கள். இசை கேட்க வேண்டும் என்று இரவு நேரத்தில் இசை கேட்கிறீர்கள். இந்த இசையை கேட்கிற போது இந்த உங்களை சுற்றி இருக்கிற இரவு நேரத்திற்கு நீங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற இரவு பொழுதிற்கு இவை பொருத்தமானதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இல்லை. உங்கள் பொருத்தத்திற்கு தொடர்பற்றது. உங்கள் உணர்வு நிலைக்கு தொடர்பற்றது. நீங்கள் இரவு நேரத்தில் வேறொரு மதிப்பீடு காரணமாக, வேறொரு பதட்டத்தின் காரணமாக, வேறொரு விளைவின் காரணமாக நீங்கள் இரவு தூக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு இசையை கேட்கிறீர்கள். இது பொருத்தமில்லாத நிலை. இந்த சூழலில் நீங்கள் இசை கேட்கிற போது உங்களுக்கு பொருத்தமான நிலை வரை நீங்கள் இசையை உள்வாங்கிக் கொள்ள முடியும். மற்ற எல்லாமும் உங்களுக்கு நினைவாகவே சேர்க்க முடியும். இவைதான் நினைவுகள் பற்றிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய புரிதல். நினைவுகள் இவ்வாறுதான் தேக்கம் அடைகின்றன. பொருத்தம் என்பது கச்சிதமாக உங்கள் இயல்பை, உங்களது இருப்பை உணர்ந்து, இயல்பை உணர்ந்து இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய இயங்குமுறை. அதற்கு பெயர் பொருத்தம். நீங்கள் அந்த வேளையில் அவற்றை செய்யவில்லை என்றால் உங்கள் இருப்பு சிக்கலுக்குள்ளாகும். மனித மனங்களில் மட்டும் அல்லது மனித அறிவு சேகரிப்பில் மட்டும், மனித பழக்க வழக்கங்களில் மட்டும் பொருத்தம் என்கிற நிலை கடந்து பேராசையின் காரணமாக இவற்றை பொருத்தமில்லை என்றாலும் சேகரித்து வைக்கிற ஒரு முரண் இருக்கிறது. நாம் இது தனியாக பேச வேண்டியது. இதனுடைய விளைவாக இப்படி இருக்கிறது. அடிப்படையில் நீங்கள் நினைவற்று நீங்கள் உங்கள் வாழ்வை வாழ வேண்டும் என்றால் உங்கள் மனம் வழிகாட்டுகிற உணர்வில் நின்று அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு பொருத்தமான ஒன்றோடு உட்கரையிப்பதோ பகிர்ந்து கொள்வதோ நடக்கும் என்றால் உங்கள் வாழ்வு சிறந்த வாழ்வாக இருக்கும். மனிதர்களுக்கு அதுதான் இயல்பான வாழ்வு. 5 அறிவு வழங்கப்பட்ட 5 அறிவிற்கு உரிய இந்த இன்ப கோட்பாடுகள், வளர்ச்சி கோட்பாடுகள் இவை எல்லாமும் பொருத்தப்பாடுகளோடு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கின்றன. மனிதர்களோடு பழகுகிற விதிவிலக்கான சில விலங்குகளை தவிர மற்ற எல்லாமும் பொருத்தம் விலகி செல்வதில்லை. பொருத்தம் விலகி செல்வதே இல்லை. பொருத்தம் விலகி செல்வதற்கு விலங்குகளுக்கு இன்பம் வழங்கப்படுகின்றன. உணவின் வழியாக குறிப்பிட்ட முறைப்படி நடக்கவும் அமரவும் பழக்கப்படுத்தப்படுகிற நாய்க்குட்டிகளுக்கு உணவின் வழியாக, சுவைமிக்க உணவின் வழியாக இன்பம் வழங்கப்பட்டு அவற்றை பழக்கம் செய்கிறார்கள். நினைவை நிறுத்துகிறார்கள். பொருத்தமில்லாத ஒன்றை தருவதன் வழியாக நினைவை சேகரிக்க செய்கிறார்கள். நினைவின் வழியாக அதனுடைய அறிவு சிதைவிற்கு உள்ளாகிறது. இந்த மனித தொடர்பு இல்லாத எல்லா வாழ்க்கை முறையும், எல்லா விலங்குகளினுடைய, எல்லா உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையும் பொருத்தத்திற்கு உள்ளாகவே இயக்கம் இருக்கிறது. பொருத்தம் விலகி எதுவும் செல்வதில்லை.
பொருத்தம் விலகி செல்கிற எதுவும் நிலைப்பதில்லை. பொருத்தம் விலகி செல்கிற எதுவும் நிலைக்காது. சிதைவுறும். அது ஒழுங்கு மீறும். பொருத்தம் என்பது பேரண்டத்தினுடைய ஒழுங்கை புரிந்து கொண்டு அவற்றிற்கு இசைவாக செல்வதுதான். எனவே ஒழுங்கு மீறும் என்கிறபோது வாழ்வு சிதைவுறும். வாழ்கிற வாழ்க்கை முறை சிதைவுறும். இன்று நாம் வைத்திருக்கிற எல்லா சிதைவுற்ற வாழ்க்கை முறையும் நினைவால் உண்டானவை. நினைவுகள் எல்லாமும் பொருத்தமின்மையால் உண்டானவை. பொருத்தமின்மை எல்லாமும் பேரண்டத்தினுடைய ஒழுங்கை விட்டு விலகியதால் உண்டானவை. இந்த வகையில் ஒரு புரிதலோடு நாம் நினைவுகள் என்றால் என்ன? நினைவுகளினுடைய உருவாக்கத்திற்கு பொருத்தப்பாடினுடைய பங்கு என்ன என்று நாம் மிக அடிப்படையில் புரிந்து கொள்வதன் வழியாக மனதினுடைய இயக்கம், மனதினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் ஒரு குறிப்பாக படித்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் மனம் இயங்குகிற இயக்கம் என்பது தொடர்ந்து உங்களை இருத்தலோடு, பேரண்டத்தோடு தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வழிகாட்டலை வழங்கிக் கொண்டே இருக்கும். மனித இயல்பினுடைய போக்கே அதுதான். ஒழுங்குமுறை அது. மனிதன் இயல்பாக இருக்கிறார் என்றால் அந்த பேரண்டத்தினுடைய இயக்கத்திற்கு பொருத்தமாக தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். அந்த ஒழுங்கிற்கு பொருத்தமாக தன்னை உட்படுத்திக் கொள்கிறார் என்பதுதான். எனவே இந்த பாடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களாக முன்னிருப்பவை, நாம் நினைவின் வழியாக வாழ்வது ஒழுங்கு மீறல். நினைவின் வழியாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடாது. உணர்வின் வழியாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். நினைவின் வழியாக வாழ்வது என்பது பொருத்தம் தவிர்த்து, பொருத்தத்தை பொருட்படுத்தாமல், பேராசையின் காரணமாக, இன்ப நுகர்வின் காரணமாக நாம் சேகரித்து வைத்திருக்கிற உபரி கருத்துக்கள். இந்த உபரி கருத்துக்கள் ஒழுக்கம் மீறலை உண்டாக்குகின்றன. ஒழுக்கம் மீறல் சிதைவை உண்டாக்குகின்றன. எனவே நமது வாழ்க்கை முறை என்பது பேரண்டத்தினுடைய ஒழுக்கத்திற்குள் நம்மை நிலை கொள்ள செய்யும்படி அமைத்துக் கொள்ளப்பட வேண்டியது. இந்த ஒழுக்கம் குறித்து நெறிப்பாடுகள் நமக்கு வேண்டிய போது நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான நெறிப்பாடுகளை நம் தன் முயற்சியால், தன் அக்கறையின் பாற்பட்டு, உணர்வின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது மெய்யறிவு கொண்டவர்களுடைய வழிகாட்டலின் பெயரிலும் பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு உபரியான செய்திதான். அடிப்படையில் உங்களது உணர்வே உங்களுக்கு வழிகாட்டும். உங்களது உணர்வே உங்களுக்கு வழிகாட்டும். அந்த வகையில் நீங்கள் உங்கள் உணர்வை பின்பற்றுவதன் வழியாக பொருத்தமாக வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அப்படித்தான் மேற்கொள்ள வேண்டும். அந்த விலகல் ஏற்படுகிற போது உங்களுக்கு நினைவுகள் தேங்குகின்றன. நினைவுகள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை முறையை சிதைவின் பக்கத்தில் நகர்த்தி கொண்டே இருக்கின்றன. நினைவுகளின் வழியாகவே இன்று வாழ்நாள் முழுவதும் நம் வாழ்வை சிதைவுற்ற வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் உண்பது, உடுத்துவது, உறங்குவது, உறைவிட ஏற்பாடு, உறவாடல், வழிபாடு எல்லாமும் நம் பேராசையின் காரணமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பேராசையின் பார்ப்பட்டுத்தான் வழிபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மதிப்பீடுகளின் பார்ப்பட்டுதான் உறவுகளை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். உறவுகளுக்குள் எந்த விதத்திலும் உண்மைத்தன்மையும் உரிமை என்பதும் இல்லாமல் போய்விட்ட நிலை என்பது இன்று சமூகம் முழுவதும் பரவிவிட்டது. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் பொருத்தமற்ற செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நினைவுகளை குவித்துக் கொள்வது. ஆக மனம் பற்றி நாம் மனதை பற்றிக்கொண்டு மனதை பின்பற்றிக் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று நம் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நெறிப்பாடாக இந்த பாடத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
இது ஒரு நெறிப்பாடு. உங்களை நான் ஒரு வழி நடத்துகிற அல்லது வழி காட்டிக் கொடுக்கிற நிலையிலேயே இந்த உரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களை சரி செய்வதல்ல. நீங்க அனைவரும் சரியானவர்கள் தான். பொருத்தப்பாடை புரிந்து கொள்கிற போது, இன்னும் நம்மை நெறிப்படுத்திக் கொள்கிற தன்மைக்கு நாம் நகருவோம். பொருத்தப்பாடோடு நாம் இயங்குகிற போது, உணர்வு நிலையில் நாம் இயங்குவோம். உணர்வு நிலை என்பது இந்த பேரண்டத்தினுடைய ஒ ஒழுங்கை உங்களுக்கு பொருத்தமாக பொருத்தமான கருத்தாக உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இசைவான வாழ்க்கை முறையே மனிதனுக்கான வாழ்க்கை முறை, மனிதனுக்கான இயல்பான வாழ்க்கை முறை. எனவே இயல்பான வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது, உணர்வின் அடிப்படையில் 6வது அறிவு வழங்குகிற உணர்வின் அடிப்படையில், 5 அறிவு தருகிற உணர்வு பொருத்தப்பாடோடு இருக்க வேண்டும். 6வது அறிவு தருகிற உணர்வும் பொருத்தப்பாடோடு இருக்க வேண்டும். இந்த 6 அறிவுகளினுடைய வழிகாட்டலின் பேரில் பொருத்தப்பாடோடு நமது இயல்பு மீறாமல் இயங்குகிற வாழ்க்கை முறை என்பது ஒரு செழுமையான வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிற மனிதராக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையில் மனிதராக வாழ்வதற்குரிய முறைமை. இந்த வகையில் தான் நாம் வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணங்கள் வழியாக, நினைவுகளின் வழியாக, சிந்தனை முறை வழியாக வாழ்கிற போது ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் நாம் இன்னொரு பாடத்தில் தனியாக பார்க்கலாம். இந்த பாடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் வாழ்க்கை முறை என்பது உணர்வின் அடிப்படையில் வாழ்வதாக இருக்க வேண்டும். நினைவுகள் விலக்கி வாழ்வதாக இருக்க வேண்டும். இதுவரை நாம் சேகரித்து வைத்திருக்கிற எல்லா நினைவுகளையும் ஓரிரு நாட்களில் விலக்கி வைக்க முடியுமா என்பது தெரியாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் உடல் சொல்வதை பின்பற்ற வேண்டும். இன்று எனக்கு பொருத்தமான சுவை என்ன என்பதை நினைவுகள் தருகிற பார்வையை விலக்கி, சற்று காத்திருந்து உணர்வு தருகிற பார்வையோடு அணுக துவங்க வேண்டும். நாற்றத்திற்கும் இவையே, காட்சிக்கும் இவையே, ஒலிக்கும் இவையே, உராய்வுக்கும் இவையே அடிப்படை. எல்லாவற்றையும் நெறிப்படுத்துகிற, ஒழுங்கு செய்கிற, ஒழுங்கிற்குள் பொருத்துகிற வழிகாட்டல் தன்மை உங்கள் உணர்வுக்கு இருக்கிறது. அது மனமாக செயல்படுகிறது. மனம் உங்களுக்கு வழிகாட்டும் வரை நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள் மனம் வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். நீங்கள் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கு, உங்கள் உயிர் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்கு, இவையெல்லாம் இயல்பு. உங்கள் இயல்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள் மனம் வழிகாட்டும். உங்கள் இயல்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள் மனம் வழிகாட்டும் வரை பொருத்தமான சூழல் என்பதை நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் வெறுமனே காத்திருக்கலாம். இந்த சுவையை, இந்த நாற்றத்தை, இந்த ஒளியை, இந்த காட்சியை, இந்த உராய்வை நான் பொருத்தமாக செய்கிறேனா என்று நீங்கள் சிந்திக்கிற போது, இதற்கு முன் இருக்கிற நினைவுகள் வழியாக நீங்கள் முடிவு செய்வீர்கள் என்றால் அது பொருத்தமானதல்ல. உங்கள் உணர்வின் வழியாக நீங்கள் முடிவு செய்வீர்கள் என்றால் அது பொருத்தமானது. உணர்வின் வழியாக முடிவு செய்த வழக்கம் இதுவரை நமக்கு இல்லாத போது, அந்த வழக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நடைமுறையில் இருக்கிற வழக்கம் எவ்வளவு விரைவாக கைவிடப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக இந்த புதிய வழக்கம் அல்லது இயல்பான வழக்கம் சாத்தியமாகும். எனவே இயல்பான வழக்கத்தை சாத்தியம் செய்வதற்கு கூடுமானவரை பொருத்தமாக என் வாழ்வை நான் வாழ வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை, அந்த முயற்சியை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். இதன் வழியாக உங்களுக்கு உணர்வு வழிகாட்டல் தொடர்ந்து எளிமையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இவற்றிற்கு தடையாக இருப்பது இதுவரை நாம் வழக்கத்தில் வைத்திருந்த நினைவுகளை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை முறை. இப்போது நாம் நினைவுகளை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை முறையை தளர்த்தி கொள்ள முயற்சிக்கிறோம்.
தளர்த்திக் கொள்வதனுடைய தீவிரத்தன்மைக்கு தகுந்தாற்போல உணர்வு வழிகாட்டுதலினுடைய அடர்த்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் தொடர்ந்து செய்கிறபோது, உணர்வு முறையில் முழு வாழ்வும் மிக விரைவாக நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிடைக்கும். கிடைக்கும். அதற்கான நிலையில் தான் நாம் இருக்கிறோம். விரும்புகிற யாவருக்கும் பேரண்டம் பேரன்பை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறது. உணர்வில் வாழ வேண்டும். என் 6ஆம் அறிவை பயன்படுத்திக் கொண்டு ஒரு முழுமையான மனிதனாக என் வாழ்வை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற எல்லா மனிதர்களுக்கும் இயல்பை பேரண்டம் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இயல்பில் இருந்து இன்பமான வாழ்வை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம்.